ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு வெள்ளை பூண்டு, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்கு வந்து மிளகு சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் நல்லா தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இயருக்கு மேலே அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்து இதோடய சேர்த்து வேக வச்சிடலாம். என்னோடய குழந்த வந்து 9 மந்த்துன்றதுனால நான் வந்து தனியாக வேக வச்சு தோலை உரித்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டும் 1 இயருக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். என் பேபி 9 மந்த்துன்றதுனால தான் நான் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பன்னீரை வந்து ஏற்கனவே பட்டரில் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து அதையும் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்றக்காண்டி. உங்களுக்கு அப்படி வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உதுத்து மட்டும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் மசிகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அரிசி இருக்கோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழஞ்சிருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பேபிஸ்க்கு நம்ம அப்படி தான் கொடுப்போம். நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றனால நல்லா நிறையாவே தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு குழைய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காண்டி மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க, வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டுட்டு நல்லா உங்களுக்கு வேணும்னா மசியல் வச்சு மசிச்சுக்கோங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ட்ரில் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பேபிஸ் அதே மாதிரி நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கூழ், தோசை அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம கிண்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுட்டுலேயும் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குழந்தை சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.